இன்னைக்கு கிராமத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கஞ்சா, பள்ளிக்கூட வாசல்ல போனா கஞ்சா. ஏன்னா அவர்களுக்கு பத்தி கவலையே கிடையாது. இன்னைக்கு பக்கத்தில் இன்னைக்கு போயிட்டு வந்தோம், மலை மாடு பத்தி போயிட்டு வந்தோம். வெறும் மாட்டை வைத்து பிழைக்கின்ற ஒரு சமுதாயம். அவர்கள் பாவம், அவர்கள் வேற எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாரஸ்ட்டையும் அவர்கள் ரொம்ப துன்புறுத்துகிறார்கள், அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். மிகவும் ஒரு வேதனையான ஒரு சம்பவம். இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. பழங்குடியினர்கள் அங்க வாழவே முடியவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் ஒரு பெண், 14 வயது பெண், காவல் நிலையத்தில் போய் ஒரு 14 பெண் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த பெண்ணையே பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு காவல்துறை மிக மோசமாக இருக்கிறது. இன்னொரு காவல் நிலையத்தில் போய் தன்னுடைய அண்ணன் பிடிபட்டிருக்கிறாரே ஒரு தங்கை போய் அங்க என்ன நடந்தது என்று கேட்கிறதுக்கு போனால் அவர்களை ஜாதி பெயரை சொல்லி திட்டுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காவல் நிலையத்தில். லாக்அப் டெத் மரணங்கள் 34 மரணங்கள், பாலியல் வன்கொடுமைகள் 18,200 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. அண்மையிலேயே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது அந்த ஆணை அரிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை 19 வயது பெண்ணை, கல்லூரி படிக்கிற அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் 3 பேர் கஞ்சா போதையில் விடியற்காலம் 4 மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி! சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிறது? கடந்த வாரம் மட்டும் ஒரே நாளில் 4 பாலியல் பலாத்காரங்கள், 8 கொலைகள் தமிழ்நாடு முழுவதும். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது.